எல்லா கத்திர நாம் துதிப்போம். ஆலயம் சோதரம் எல்லாரும் நேரம் ஆண்டவரை சோதரம் பண்ணலாம். கேசவே நன்றி நன்றி நன்றி. Thank you Jesus. Hallelujah. அதிபடவல்ல சந்தராரிகள கேசவே நன்றி 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 நன்றி. சோதரம் நம்முடைய சிந்தனைக்காக எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Hebrews chapter 2 verse 18. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 299 தமிழ்ல பேஜ் நம்பர் 299 பேஜ் நம்பர் தமிழ். படி. In that he himself had suffered being tempted, he is able to successor them at their tempted. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சோதிக்கப்படுகிறவர்களுக்கு இல்லைன்னா சோதனையில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். கர்த்தருக்கு நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது. சோதனையில் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யறாராம்? உதவி செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம எல்லாரும் அப்படி கிடையாது. சோதனையத்துல தான் விட்டு போயிருவாங்க, சோதனையத்துல தான் விலகி போயிருவாங்க, சோதனையத்துல தான் இன்னும் சோதனை ஜாஸ்தி பண்ணுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. அல்லேலூயா. ஆமா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்த்தீங்கன்னா தூக்கி நெருப்புல போடுறானோ, அப்புறம் சோதனை கூட்டிட்டான். ஒரு மடங்கு என்ன பண்ணும்? 7 மடங்கு. மனுஷன் நம்முடைய சோதனை கூட்டுவான். ஆனா அவன் எவ்வளவுதான் கூட்டுனாலும் அதுல வெந்து போகாதபடி நம்ம கூட இருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மனுஷனோ கவர்மெண்டோ அதிகாரமோ சோதனை எவ்வளவு கூட்டினாலும் அதுல நான் வெந்து போகாதபடி அழிந்து போகாதபடி காக்கிற ஒரு தெய்வம் சோதனையில நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா. சோதனையில் உதவி செய்கிறவர். நிறைய பேர் சோதனையில உதவி செய்ய யாருமே இல்லைங்க. மனுஷன் வருவான், கர்த்தர் வருவாரு. எப்படியானாலும் வருவார், ஏதாவது ஒரு வகையில வருவார், எப்படியாலும் வருவாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால சோதனை நேரத்துல இவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆமா. யார் நோக்கி கூப்பிடுங்க? உதவி செய்கிறவர். அவருக்கு சொல்லப்படுகிற அவர் பாடுபட்டாராம். அவரும் சோதனை வழியா கடந்து போனார். இயேசு கூட அந்த பூமியில ஜீவித்த நாட்களே நிறைய பாடுகள், நிறைய சோதனைகள். ஊழியத்துல நம்ம பார்த்தீங்கன்னா அவரை துப்பினாங்க, காரிய துப்பினாங்க மூஞ்சில. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கட்டை கட்டி வச்சுட்டு என்ன பண்ணாங்க? கோழினால அடிச்சுட்டு ஜோக்கர் மாதிரி தீர்க்கதரிசனத்தை சொல்லி யாருன்னு எவ்வளவு கேவலமா நடத்த முடியுமோ அவ்வளவு கேவலமாக இயேசுவே நடத்தினாங்க. அவங்கள நடத்துறாங்கன்னா அது ஒரு பெரிய காரியம்லாம் கிடையாது. இயேசுவே சர்வசிருஷ்டிக்கு எஜமானனே, நமக்கு உயிர் கொடுக்க வந்தவர், நம்ம நேசிக்க வந்தவர், மரித்தவர், ஏழைப்படுவர், புதுசோயை குணமாக்கினவர், வீடு தேடி வீடு தேடி, ரோடு தேடி, ஏரியா தேடி, வில்லேஜ் தேடி, கிராமம் தேடி, கடற்கரை தேடி, சுடுகாடு தேடி, கடலா தேடி தேடி அற்புதம் பண்ணவர். கடைசியில காரி துப்பு விழுந்து எவ்வளவு லோக்கலா லீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்க. ஆமா. இருந்த ஒரே ஒரு வஸ்திரம் யார் காடி கொடுத்தாலும் தெரியல, காஸ்ட்லி ட்ரெஸ், அதே கழட்டிட்டு என்ன பண்ணிட்டாங்க. ஆமா. அதை கிழிக்க கூட மனசு இல்லையே இருப்பாங்க. அப்ப எவ்வளவு காஸ்ட்லியான ட்ரெஸ் இருக்கும், யாரும் காட்டி கொடுத்துருக்காங்க. கேசப்ப நல்ல காஸ்ட்லி ட்ரெஸ் தான் முடிவு பண்ணாரு. அதை சீட்டு போட்டு எடுத்துக்கிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப எந்த அளவுக்கு அவர் பாடுபட்டிருப்பா. அதனால அவர் சொல்கிறார், நான் பாடுபடுறதுக்கு உதவிச்சுவேன். என்னையே பாடுபடுத்துறாங்க. அந்த உலகம் சும்மா ஒண்ணு இல்லை, நான் பாடுபடுத்துறாங்க தெரியுமா? கர்த்தருக்கு பிதாவோட சித்தம், பிதாவோட கிருபையினால அதை முடித்து அவர் செய்து முடித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சித்தமா இருந்தது. அல்லேலூயா. அவன் இன்னைக்கு நம்ம மூளை செய்கிறது நம்முடைய பலத்தில் அல்ல, அவருடைய கிருபையில. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்கிறாரு, பாடுபட்டதுனால அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவர். நிறைய பேர் சோதனைகள் வரும்போது யாரும் உதவி செய்யலையே. மனுஷோட உதவிகள் அவ்வளோ ரொம்ப பெருசா இருக்காது. ஆனா கர்த்தருடைய உதவி இருக்குது, அது வெளியே தெரியாது. ஆனா பெரிய உதவி அது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள்ல நிறைய பாக்கியவான்கள் சொல்லப்படுகிறது. நீதிமேல் பசி தாங்குள்ளவர்கள் பாக்கியவான்கள். இயேசு இந்த மலை மேல உட்கார்ந்து நிறைய பேர் சொல்கிறாரு. சமாதானம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பசி தாங்குள்ளவர்கள் பாக்கியவான்கள், நிறைய பாக்கியவான்கள் சொல்கிறாரு. யாக்கோபு ஒரு பாக்கியவான்கள் சொல்கிறாரு, சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான். சோதனையை அவன் சகிக்கிறவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா. சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான் தான். சோதனை இருக்குது, ஆண்டவர் கைவிட்டுட்டாரு அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக. சோதனையை சகிக்கிறவனும் அவன் பாக்கியவான்னு சொல்லப்படுகிறது. யாக்கோபின் புஸ்தகம், ஜேம்ஸ் எபிரேயருக்கு அடுத்தது யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1:12. ஜேம்ஸ் 1:12.
சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். போதும், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சில நேரத்துல நம்ம சோதனை எல்லாம் சகிச்சுதான் ஆகணும். சோதனை விட்டு ஓடலாம் முடியாது. சோதனை வேண்டாம்லாம் சொல்ல முடியாது. இந்த பூமியில சோதனைகளை இயேசுவே சகித்தாரு. பைபிள் இருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் சோதனையை சகித்தாரு. கர்த்தருடைய சோதனை விலையிலையா விலையிலையா. ஆமா, ஃபர்ஸ்ட் ரத்த சாட்சியாகி ஆபேல் இருந்து, ஆமா, அவர் என்ன பண்ணாரு, ஒன்றுதான் காடி கொடுத்தாரு. இனிமேல் ஆண்டவர் காடி கொடுத்தவங்க இருக்கக்கூடாது. காணிக்க கொடுக்குறவங்க காலி பண்ணிட்டு சாசு யாரு ஒழுங்கு காணி கொடுத்தாரு. காணிக்க கொடுக்குறவன காலி கொண்டு, அது ஆரம்பத்தில் அப்படிதான். கர்த்தருக்கு சோதனை விலையிலையா. ஆமா, கர்த்தருக்கு சோதனை கூடதான். அதனால சோதனைகள் இந்த பைபிள் எழுதக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையில சோதனை அது. ஆனா சோதனை சகிக்கணும். சோதனை என்ன பண்ணணும்? சகிக்கணும். நிறைய பேர் சோதனை காலத்துல பின்வாங்கிடுறாங்க. சோதனை காலத்துல என்ன பண்ணிடுறாங்க? பின்வாங்கிடுறாங்க. லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13. Gospel of Luke chapter 8 verse 13. லூக்கா 8:13. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்துல பின்வாங்கி போகிறார்கள். சோதனை காலத்துல என்ன பண்ணிடுறாங்களா? பின்வாங்கிறாங்க. வாழ்க்கையில் எல்லாருக்குமே சோதனை உண்டு. சோதனையை சந்திக்காத ஒரு மனுஷனும் இந்த பூமியை தாண்ட முடியாது. கர்த்தருக்கு சோதனை விலையிலையா. ஆமா, சோதனை காலத்துல என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பின்வாங்கிடக்கூடாது. அதுதான் முக்கியம். சோதனை சகிக்கணும். அதுக்கப்புறம் சொல்லப்படுகிறது உங்களுக்கு கிரீடத்தை கொடுக்குறாரு. கிரீடம் கனம் பண்ணுவாரு, உயர்த்துவாரு, ப்ரமோஷன் எல்லாமே வரும். கர்த்தருக்கு சோதனை தான் விலையிலையா. ஆமா, கர்த்தருக்கு சோதனை. வாழ்க்கையில சோதனை சகிக்கணும். ஆனா சோதனை என்ன பண்ணிடக்கூடாது? பின்வாங்கிடக்கூடாது. பைபிள்ல நிறைய பேருடைய வாழ்க்கையில சோதனை நேரத்தில் அவர்கள் என்ன பண்ணினார் தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். சோதனை நேரம் அப்படின்னா அது வேதனை நேரம். சோதனை நமக்கு வேதனை தான் கொடுக்கும். சோதனை என்ன கொடுக்கும்? வேதனை. சோதனை அதிகமானதுனால அநேகருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணிடுறாங்கன்னா பின்வாங்கிறாங்க. நிறைய விசுவாசிகள்லாம் சோதனை நேரத்தில் பின்வாங்கிறாங்க. நிறைய ஐயாமாரெல்லாம் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ரொம்ப சோதனை நான் திருப்பி தண்ணி அடிக்க ஆரம்பிச்சேன்னு நிறைய விசுவாசிகள் உண்டு. எங்க அம்மா அடிக்கடி எனக்கு சண்டை போட்டு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நான் என்ன பண்ணேன்? குடிகாரனா மாறிட்டேன். கர்த்தருக்கு சோதனை இதே இருக்கிறாங்க. கர்த்தருக்கு சோதனை உள்ளதாக காரணம் அந்த சோதனை நேரத்துல அவங்களால ஒரு சிலருக்கு என்ன பண்ணாங்கன்னா தான் முடியாது. சில பிள்ளைகளாக இருப்பாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது அவங்களுக்கும் சோதனை பின்வாங்கிறாதீங்க. சோதனை நேரத்துல பின்வாங்கிறாதீங்க. கர்த்தருக்கு சோதனை. ஏன்னா சோதனை நேரங்களில் உதவி செய்யற ஒருவர் இருக்கிறார். உதவி செய்யற ஒருத்தர் இருக்கிறார். அவங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னா சோர்ந்து போயிடும். எனக்கு யாருமே இல்ல. நாங்க இயேசு சிலுவை சுமந்துட்டு போகும்போது கூட முடியாத டைம் ஒரு ஆள் வந்தாரா ஒரு சிவியன் வர்றாரு. கர்த்தருக்கு சோதனை. இயேசுக்கே ஒரு ஆள் அனுப்புறான். நமக்கு அனுப்பாண்டாரோ நம்மளா அவ்வளோ பெரிய ஆளுக்கலாம். நம்மளாம் மண் பாத்திரங்கள். கர்த்தருக்கு கீழே விழுந்தா உடைச்சிடும். கர்த்தருக்கு சோதனை விலையிலையா. உங்களுடைய வாழ்க்கையிலும் சோதனை நேரத்துல எப்படியாவது ஒரு உதவி வரும். எங்க இருந்தாலும் வரும். ஒருவேளை நீங்க நினைக்கிற இடத்துல வராம இருக்கலாம். நீங்க நினையாத இடத்துல உங்களுக்கு உதவி பண்ணுவார் ஆண்டவர். எப்படியாவது உதவி பண்ணார். வார்த்தை உதவி பண்ணலாம், இல்லைன்னா ஃபைனான்ஸ் தேவைன்னா ஃபைனான்ஸ் உதவி பண்ணலாம், இல்லைன்னா வேலை தேவை. எந்த வகையில உங்களுக்கு உதவி பண்ணணுமோ அந்த வகையில ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்ன பண்ணார்? உதவி செய்வார். ஆனா சோதனை நாட்கள் என்ன பண்ணிடாதீங்க, பின்வாங்கி பேராதீங்க. நிறைய பேர் ஊழியத்தையே விட்டு படம் நிறைய ஊழியக்காரர் பார்த்துருக்கோம். ரொம்ப சோதனையா எல்லாம் பெரிய பெரிய இடத்தை பார்த்து போயிட்டாங்க. சர்ச்சை போட்டி போட்ட ஆனால்கெல்லாம் உண்டு. அழைத்தவர் உண்மையுள்ளவர். அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோதனையை சகிச்சுக்கோ. கொஞ்ச நாள் இருக்கும். மந்தையில் ஆடுகள் இல்லாமல் போனாலும் சரி, மாடுகள் இல்லாமல் போனாலும் சரி, சில இல்லாமல் போகும். பைபிள் சொல்லி இருக்குது. அந்த வார்த்தையில நமக்கு தான். மந்தையில் ஆடுகள் இல்லையா, யார் வரலையே, பரவாயில்ல. கர்த்தருக்கு சோதனை. ஒரு ஊழியக்காரர் 7 வருஷம் சேர்க்கை பிரசம் பண்ணாங்க. எத்தனை வருஷம்? ஒரு ஆள் கூட வரல. ஆனா அவர் ஒரு வேலைக்காரர் வச்சிருந்தார், ஒரு அசிஸ்டன்ட். ஜவ் பண்ண கூடவோம் அப்படின்னா சேர்லாம் கவுத்தி வச்சிருந்தோம். சேர்ல என்ன பண்ணிடணும்? ஜவ் பண்ண கூட எல்லா தலைகளும் உட்காந்து சேர் ஜவ் பண்ணிட்டு ஜவ் பண்ணி வச்சு இதுக்கு ஒரு ஆள் வச்சிருந்தாரு. ஆனா 7 வருஷத்துக்கு அப்புறம் கர்த்தர் சபை ஆசிரியர் ஆரம்பிச்சார். அநேக பிரான்ச் ஊழியர்களை கர்த்தர் கொடுத்தாரு. சேர் கவுத்தி கொடுத்தானே அவன் அசிஸ்டன்ட் பாஸ்டா மாறிட்டான். அவன் என்ன பண்ண? அசிஸ்டன்ட் பாஸ்டா மாறிட்டான். கர்த்தருக்கு சோதனை. அப்ப 7 வருஷம் ஒரு ஆள் கூட இல்லாம ஊழியம் பண்ண பாருங்க. நம்பிக்கை, விசுவாசம். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர்.
பெங்களா ஊழிய ஆரம்பிக்கும் கூட ஒரே ஒரு பிடி வந்தான். 1 வருஷம் 2 வருஷம் கூட ஒரு ஆள் 2 பேர் கூட இல்லாமல் இருக்குல்ல இருப்பான். நான் 1.5 மணி நேரம் பாட்டு போடுவேன், 1.5 மணி நேரம் பிரசம் பண்ணுவேன். அப்போல்லாம் 3 மணி நேரத்துக்கு கம்மி சர்வீஸு ஆமாம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதில் கரெக்டாக கூட கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமாம் அந்த அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆண்டவரே ஊழியத்துக்கு அழைச்சா ஆடு தானாக வரட்டும். ஆடு வந்துட்டா ஸ்கின் அவுட் பண்ணுறோம் நம்ம வேலை. ஸ்கின் அவுட் ஆமாம் ஏன்னா ஆசாரியர் ஸ்கின் அவுட்லாம் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு பிராரம் புதிய ஏற்பாட்டில் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொண்டு வந்தார் அவ்வளோதான். ஊழிய ஆரம்பிக்க வச்சு ஆண்டவரே இந்த ஊழியக்காரோடைய கண்ணீரை வர வச்சு நான் ஊழிய ஆரம்பிக்கக்கூடாது. எந்த சமயம் உடைச்சிட்டதெல்லாம் ஊழிய ஆரம்பிக்கக்கூடாது. புதுசாக ஆண்டவர் சமுதிரத்துக்கு வாங்கணும். எனக்கு சொந்தமாக குழந்தை பத்துக்கணும். சொந்தமாக ஆமாம் சோதரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த கிருபையை தரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பக்கத்தில் கொஞ்ச நாளாக ஒரு சமையல் அசிஸ்டன்ட் இருந்து இப்போ வந்து ஆரம்பித்தோம். அங்கேருந்து ஒரு ஆள் இங்கே வந்துச்சு. நான் சொன்னேன் நீ அங்கேயே இங்கே வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் சொல்கிறாரு ஒன்றும் தர வேண்டாம், என் கையில் வானத்து நேராக இடம் எடுக்கிறார். அவர் இடம் கொடுக்குற போதும். அவர் இடம் கொடுக்குறது அது கொஞ்சமா ஜாஸ்தியா இருதய சுத்தமாக இருக்கும், கை சுத்தமாக இருக்கும், வேதனை இருக்காது. இந்த ஊழியக்காரன் அணை வச்சு ஊழிய ஆரம்பிச்சா அது எந்த ஊழியக்காரனுக்கு ஒரு ஆசிரமா இருக்காது. ஏதாவது ஊழியில் அவனுக்கு உள்ளதான் இருக்குமே தவிர அது ஆசிரமா இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. ஆமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரை அள வச்சு நம்ம ஆசிரமா இருக்க வேண்டிய தேவையில்லை. எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும். கர்த்தர் நம்ம உயர்த்துவார். சில டைம் எடுக்கும். என்ன இருக்கும்? டைம் எடுக்கும். தாவீது ராஜாவாக்கிற உடனே அவன் ராஜா சிங்கத்தில் உட்காரல. கர்த்தருக்கு டைம் எடுத்துச்சு. சில வருஷங்களா ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனால் அதுக்கப்புறம் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தது சிங்காசனத்தில் போய் கர்த்தர் உட்கார வச்சார். ஆமா கர்த்தர் அவன் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததை வெயிட் பண்ணுங்க. பரவாயில்ல, ஆத்திரப்படாதீங்க. ஆத்திரப்படுறது ஆண்டவருக்கு ஆத்திரப்படணும். அவர் தான் டைம் எல்லாம் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா ஊழியம் அவருடையது, கிருபை அவருடையது, இடம் அவருடையது, எல்லாம் அவருடையது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம சோதனை நேரங்களில் என்ன பண்ணிடக்கூடாது? பின்வாங்கி போயிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசித்த சங்கீதத்தில் பார்த்தோம் 95 சோதனை நாட்கள் அவருடைய இருதயங்கள் கடினப்பட்டு போயிட்டாங்க. சங்கீதம் 95 நம்ம வாசித்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் சோதனை நாட்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இருதயம் கடினப்பட்டு போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Psalms 95 8 இன்று அவருடைய சத்தத்தை கேட்பவர்களாகில் வனாந்தத்தில் கோபூட்டின போதும் சோதனை நாட்கள் நடந்தது போல உடைய இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். சோதனையத்தில் நிறைய டைம் இதயங்கள் கடினப்பட்டுரும். போதியா குடும்பம் வேண்டாம், பிள்ளை வேண்டாம், கொண்டாட்ட வேண்டாம், ஊழியம் வேண்டாம், இயேசு வேண்டாம், பேசாம என்ன பண்ணலாம்? ஆமாம் சன்னியாசியம் பெறலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமாம் அந்த பூமியில ஜீவனோடு இருக்கிற நீ சன்னியாசி ஆனாலும் ஆகாவிட்டாலும் போராட்டம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமாம் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். இருதயம் கடினமாச்சு. அதனால கற்பாறை நிலங்களில் விதைக்கப்பட்டவர்கள் சோதனை நேரத்தில் பின்வாங்கி போனார். காரணம் கற்பாறை இருதயத்தை கடினமாக்குறது. இருதயம் கடினமாச்சுன்னா வாக்கில் என்ன ஆயிடுவாங்க? பின்வாங்கி போவார்கள். வாக்கில் சோதனை இருக்கு. மன்னிக்கணும், ஒருத்தர் மன்னிக்கணும், மறக்கணும். அப்படியே பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் உடைய இருதயம் கடினமாகி உடைய இருதயங்கள் கற்பாறையாக மாறி அப்புறம் பிளட் சர்க்குலேஷன் இல்லாமல் போய் கர்த்தருக்கு சோதனை என்ன ஆயிடுச்சுன்னா பின்வாங்கிறீங்க. கர்த்தருக்கு உயிரோட தான் இருப்பீங்க. ஆனால் இயேசுக்கு உங்களுக்கு என்ன இருக்காது? அந்த பழைய அன்பு, ஆதி அன்பு இதெல்லாம் நம்ம இருக்கவே இருக்காது. இயேசுகளை முறுமுறுத்துட்டே தான் இருப்போம். கர்த்தருக்கு சோதனை. ஹல்லேலூயா. 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 ஒரு சகோதரி சொன்னாங்க, இந்த ஆண்டவர் ஆண் இவர் ஆண்களுக்கு இதை சப்போர்ட் பண்ணுறாரு, பெண்களுக்கு சப்போர்ட்டு பண்ண மாட்டேங்கிறாரு. இனிமேல் ஊழியமே செய்ய மாட்டேன்னு வச்சு அந்தம்மா ஊழியத்தே விட்டு போயிடுச்சு. அதில் ஆண்டவரை ருசிச்சு பார்க்கல. நேரத்தில் போராட்டம் இருக்கு, கஷ்டம் இல்லைன்னா சொல்லலை. இயேசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு, எவ்வளோ நிந்திக்கப்பட்டார், எவ்வளோ அவமதிக்கப்பட்டார். கர்த்தருக்கு அதெல்லாம் சகிக்க வேண்டிய நாட்கள் உண்டு. சகிச்சாகணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன உண்டு? ஆசீர்வாதம் அப்பா உண்டு. இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். பைபிளில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் எல்லாம் சோதனைகள் வந்த போது அவங்கள வேதனையில் ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றினார். வேதனையில் எங்கே ஊற்றினாங்க? ஆமாம் மனுஷனிடத்தில் அல்ல, பக்கத்து வாராட்டத்துலையும் இல்லை, பக்கத்து இன்னொரு சகோதரி இடத்துலையும் இல்லை. கர்த்தருக்கு யார் சமூகத்தில்? ஆண்டோட சமூகத்தில். நேர் சொல்ல முடியும். அண்ணால் நமக்கு தெரியும் பைபிளில். அண்ணால் அவளுக்கு குழந்தை இல்லை, இவ்வளோ வருஷமா குழந்தை இல்லை நினைக்கிற. அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணி அந்த பக்கம் 10 பிள்ளைகள். கர்த்தருக்கு நினைக்கிற நம்ம ஒவ்வொரு டைம் ப்ரெக்னென்ட் ஆகும்போது
அந்த அண்ணால வயிற்றுல ஒரு இடி வச்சிருக்கும். வயிற்றுல இந்த 2 பேர் காம்படிஷன் உலகத்தில் பயங்கரமான காம்படிஷன். இதுக்கான சக்கரத்தி வேற. கர்த்தருக்கு சோதரம் சரியான ஒரு காம்படிஷன் இருக்கும். கர்த்தருக்கு சோதரம் பைபிளில் சொல்லப்படுகிறது. அவன் சாகுபடி வார்த்தை கேட்ட செத்துட்டான். அந்த மாதிரி தான் அவனை வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் அவனை வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி. 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 சாமுவேல் chapter 1 verse 6. கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடினால அவளை சக்கரத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் சிரமமாக்குவான். அந்த வசனம், அவள் கர்த்தர் ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாக செய்வாள். இவள் அவளை மடிவாக்குவாள். அப்போது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். மடிவாக்குவாள். என்னோட மனசு வந்து போகிற மாதிரி அப்படியே தானாவே செத்துற மாதிரி கேள்வி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் அந்த அண்ணால் அநேக வருஷங்கள் அழுதுகிட்டே தான் இருந்தா. ஆனா ஒரு நாள் வந்தபோது அந்த இதயத்தின் வேதனையெல்லாம் ஆண்டு சொந்தத்தில் ஊச்சினான். இவ்வளவு நாள் அந்த வேதனையெல்லாம் எங்க ஊச்சினான்? ஆமா, அழுகு வந்தா அழுகுற தப்பு கிடையாது. அழுகிறது கண்ட்ரோல் பண்ணாதீங்க, அது வியாதியா மாறும். அழுகிறது நல்லது. அழுகிறது ஃபெயிலர் கிடையாது, அழுகிறது சக்சஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அழுகையை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு கோபால கொண்டு போயிடும், இல்லை ஏதாவது வியாதியில கொண்டு போயிடும். ஆண்களாக சரி பெண்களாக சரி சோதனத்துல மனுஷத்துல அழகும் கத்திரத்தில் அழுகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில டைம்ல பெண்கள் அழுகிறது ஊர்லாம் தெரியும், ஆண்கள் அழுகிற யாருக்குமே தெரியாது. சில ஆண்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுனால ஹார்ட் அட்டாக் வந்துடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க கண்ட்ரோலே பண்ண மாட்டாங்க. ரோட்டில் இருந்தால் தெருவில் இருந்தால் ஊர்லாம் நம்ம ஆளுங்க முடிச்சுட்டு அவங்க ஃப்ரீ ஆகிடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு என்ன பண்ணுறது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேலண்ட். கர்த்தர் நமக்கு அந்த டேலண்ட் நம்ம இல்லவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணதாங்க. அல்லேலூயா. ஆனால் அண்ணா பாருங்க, தன்னை இருதயத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றினாள். ஆமா, அவள் வெகு நேரம் ஜெபம் பண்ணாலாம். எவ்வளவு நேரம் ஜெபம் இல்லை, வெகு நேரம் ஜெபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய வேதனை எல்லாம் என்ன பண்ணாலு. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவள் போய் மனங்க சென்று மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணதாக. அல்லேலூயா. ஆமா, அவன் இதயத்திலா ஊற்றினா, விண்ணப்பம் பண்ணினா. தன்னுடைய வேதனையை, தன்னுடைய சோதனையை, மனுஷ மூலமாக வார்த்தைகளை தேவ சமூகத்தில் ஊற்றினாள். ஆண்டவரே, அவளுக்கு 10 கொடுத்தது, எனக்கு 10 வேண்டாம், ஒரே கொடுப்போம். கொடுக்கணும், ஒரே கூட. ஆண்டவரே, இந்த நிந்தையில் எனக்கு விடுதலை தான், இல்லைன்னா இந்த சோதனையில் எனக்கு விடுதலை தான், இல்லைன்னா இந்த வேதனையில் எனக்கு ஒரு விடுதலை தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் அவள் ஊற்றினால் கேட்டு பெற்றுக்கொண்டேன் சொல்லி சாமுவேல் பேர் இஷ்டம். கேட்டு பெற்றுக்கொண்டேன். கேட்டு, ஆமா, கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. எந்த வகையில குறைவா இருக்கிறீங்களோ கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் தருவாரு. எந்த வகையா இருந்தாலும் பரவாயில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. படிப்பு வேணுமா, ஞானம் வேணுமா, ஐஸ்வர்யம் வேணுமா, தேவையானதெல்லாம் தருவாரு. பயப்படாதீங்க, அதிகமாக ஆசைப்படாதீங்க. தேவையானதெல்லாம் தருவாரு. உங்களுக்கு தேவையான அதிகமாகவும் தருவார், கேட்காமலே தருவார். சாலமோன் கொஞ்சம் தான் கேட்டான். ஆனால் சாலமோன் நீ பெரிய கிங்கியா, நீ கிங்கா இருக்கணும், உனக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணும். கர்த்தருக்கு ஆனால் இதெல்லாம் நானே தரேன், நீ கேட்கல, ஆனால் நானே தருகிறேன். உங்களுக்கு என்னெல்லாம் வேணும், நீ உங்களோட பார்க்க அவர் அக்கறை உள்ளவர் இருக்கிறார். சாலமோன் ஞானத்தை மட்டும் தான் கேட்காரு. இதுல கேளாத ஐஸ்வர்யம், கேளாத ஞானம். நீ கேட்ட கொஞ்சம் தான், கேளாத ஞானம். உன்னை போல ஞானி உனக்கு முன்ன இல்லை பின்னாலே இல்லை. அந்த அளவுக்கு தேவன் தருகிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணதாக. அல்லேலூயா. அதனால வேதம் சொல்கிறது, சோதிக்கப்படுவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவர். கடந்து போகிற எப்பேற்பட்ட சோதனையா இருக்கட்டும், சோதனை பல வகையில் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு தேவ சமூகத்தில் ஊற்றினபடினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அந்த வேதனை எல்லாம் என்னாச்சு, அவனுக்கு ஆசீர்வாதமா மாறிச்சு. உங்களை யாராவது வேதனைப்படுத்துறாங்களா, பயப்படாது, நல்ல ஜெபம். மனுஷத்துல அழுது ஜெபம், மனுஷத்துல அழுது ஸ்டாப் பண்ணுங்க. இந்த மனுஷத்துல அழுது கண்ணீர் ஜாஸ்தி தான் வரும். அவங்க நிறைய கிரிமினல் ஐடியாலாம் கொடுப்பாங்க. மனுஷத்துல போனோம், ஏசப்பா ஒரு ஐடியா கொடுக்க மாட்டாரு. நீ ஜெபம் பண்ணி நீ சும்மா நான் பார்த்துக்கிறேன். உனக்கு என்ன தேவை, நான் தர்றேன். கேட்டது 1 பெற்றுக்கொண்டது 7. கேட்டது 1 பெற்றுக்கொண்டது 7. அது மாத்திரம் கிடைச்ச 1 எப்படிப்பட்டது தெரியுமா? அவன் தான் தேசத்துடைய நியாயாதிபதி, அவன் தான் தேசத்துடைய தீர்க்கதரிசி, அவன் தான் தேசத்துடைய ஆசாரியன். நான் ஆசாரிய குடும்பம் கிடையாது. அவங்க ஆசாரிய குடும்பம் இல்ல. அந்த காலத்துல லேவி கோத்திரத்தை மட்டும்தான் ஆசாரியன் ஆகணும்.
மற்ற ஆலயத்துக்குள்ளே போக முடியாது. ஆனந்த சாமியில் வந்து எப்ராஹிம் கோத்திரத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், எப்ராஹிம் கோத்திரத்தான் அவன். எப்ராஹிம் கோத்திரம் யோசேப்போட பிள்ளைகள் தான் எப்ராஹிம், மனோசே. கர்த்தருக்கு அந்த கோத்திரத்தான் ஆசாரியனாக ஆண்டவர் மாத்திட்டாரு. பழைய ஏற்பாட்டில் லேவியை தவிர வேற யாரும் ஆசாரியாக கூடாது, போட முடியாது. சட்டங்களை மாற்றுகிறார். ஒரு தாயுடைய ஜெபம், ஒரு தாயுடைய ஜெபம் வேதனை ஊற்றி ஜெபித்ததுனால சட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டியா, நான் உன்னை ஏத்துக்கிறேன், நான் உன்னை ஆசிரியரை மாத்துகிறேன், நான் உன்னை தீர்க்கதரிசியா மாற்றுகிறேன், நான் உன்னை நியாயாதிபதியா மாற்றுகிறேன். அவன் 40 வருஷத்துக்கு அவன் தான் தேசத்தை அரசாட்சி பண்ணினான். கழுத காட்டலனாலும் அவன்கிட்ட கூட சொல்லிடுவார் கழுத எங்க இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆளாக வேதனை ஊற்றின ஒரு ஜபம் பிள்ளைகளை ஆசீர்வாதமா மாத்திடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதனால சோதனை நேரத்துல என்ன பண்ணுது, ஆண்டு சோதனை ஜெபம் பண்ணுது. நமக்கு அந்த வரணும் தான் இருக்குது. அங்கதான் சோதனை நேரத்துல ஏற்றுக்கொள்கிற இடம். மற்ற எல்லாரும் சோதனை நேரத்துல என்ன பண்ண நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நல்லா இருப்ப ஏற்றுக்கொள்வாங்க, சோதனை நேரத்துல ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சோதனை நேரத்துல நம்மளை குறை சொல்லுவாங்க. சில நேரத்துல சோதனை வரும்போது எல்லாம் வட்டி கூட சேர்த்து வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 22ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்கிறார், நாய்களின் கூட்டம் என்னை சூழ்ந்துள்ளது. கர்த்தருக்கு ஒரு மனுஷனை ஒரு நாய் சூழ்ந்தாலும் பரவாயில்ல, ஒரு 10-25 நாய் சூழ்ந்தவங்க கீதை என்னாகும். அந்த அளவுக்கு சோதனையில் வரும்போது எல்லாம் சேர்ந்து மொத்தமா வரும். கர்த்தருக்கு ஆனாலும் பயப்படாதீங்க. தாவீது சொல்கிறார், காண்டாமிருகத்தின் கொம்பில் இருக்கும்போது என் சத்தத்தை கேட்டீர். இல்லையா? நம்ம காண்டாமிருகத்தில் கொம்பு அப்படி ஒன்று போட்டாலும் வயிறு ஓட்டையாயிரும். ஆனா அங்கேயே ஆண்ட சத்தத்தை கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? மிருகங்களில் அதிகமாக பலம் உள்ளது காண்டாமிருகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? ஆண்டு சொல்றாரு, அப்பேற்பட்ட ஒரு கொம்பு மேல உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆண்டு சத்தத்தை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? அப்படின்னா வேதனை நேரங்களிலே அண்ணால் ஜெபித்த போது அந்த வேதனை மாறிச்சு. சோதனை நாட்கள் மாறிச்சது, துன்பத்தின் நாட்கள் மாறிச்சது, கண்ணீரின் நாட்கள் மாறிச்சது. இன்னொரு மனுஷனை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாபேஸ், ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ், நாளாகமம் 4:9-10, 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10. அங்க யாபேஸ் என்கிற ஒரு மனுஷனை நம்ம பார்க்கிறோம். யாபேஸ் அப்படின்னாலே துக்கம் தான். பைபிளில் சொல்லப்படுகிறது, அவனுடைய தாய் அவனுடைய துக்கத்தோடு பெற்றன்னு சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்ற பேர் இட்டான். இவன் ஸ்கூல் போறான், எல்லாரும் எப்படிதான் பண்றாங்க தெரியுமா? யாபேஸ். யாபேஸ்னா துக்கம். ஏன் துக்கம்? இங்க வா, துக்கம் அங்க வா. கர்த்தருக்கு சொல்றோம். ஸ்கூல்ல மிஸ் பேர் கூப்பிடுறாங்க, ஏன் துக்கம்? எஸ் மிஸ். ஆமா, கர்த்தர் எப்படி இருந்து யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு சோதரம். ஹல்லேலூயா. ஆனா அந்த துக்கம் ஒரு நாள் ஜெபம் பண்ணிச்சது. ஆண்டவரே, துக்கம் என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு வேண்டி கேட்டான். கர்த்தருக்கு சோதரம். 10ஆம் வசனம் படிங்க. கர்த்தருக்கு சோதரம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, உமது கரம் என்னோடு இருந்து, உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும், அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். ஆமா, துக்கம் சொல்லுகிறாரு, துக்கம் என்னை துக்கப்படுத்தாதபடி வேண்டிக் கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படிங்கிற அவனுடைய துக்கத்துல ஆண்டவரே கேட்கிற, ஆண்டவரே வேற வேற துக்கம். இப்ப அப்பப்போ துக்கம் வந்து என்ன பண்ணி வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்குது. என்னை ஆசீர்வதியும், எல்லை பெரிதாக்கும், உன்னோட கரை என்னோடு கூட நாம இருக்கணும். கர்த்தருக்கு வாழ்க்கையில் எவ்வளவு இருந்தாலும் ஆண்டோட கரை நம்ம கூட இருக்கணும். சில எல்லாம் கஷ்டத்துக்கு போற ஆண்டவரே கூட பக்கத்துலேயே இருப்பாங்க. கொஞ்சம் மேல வந்து ஆண்டவரே கரத்தை எடுத்துரும். நீ வேண்டாம், நீ நான் பார்த்துக்கிறேன், வேண்டாம். நீ எவ்வளவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இயேசுவோட கரை நம்மோடு கூட அவன் இருக்கணும். எல்லா நிலைமையில இருக்கணும், தாழ்வில் இருக்கணும், உயர்வில் இருக்கணும். எல்லாமே அவரால் கொடுக்கப்பட்டது. அவர் தான் நம்மை பாதுகாக்கிறவர், அவர் தான் நம்மை பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. அப்ப அவர் தான் ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரே, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு நீ விலக்கி காத்தருளோ. துக்கம் வருதா? ஆண்டவரே ஜெபம், ஆண்டவரே என் பேரும் துக்கம், எனக்கு நிறைய வரதெல்லாம் துக்கமா தான் வருது. அந்த துக்கத்தில் என்ன விடுவி, அந்த துக்கத்தில் என்ன விடுவியோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஒரே வசனத்துல ஜெபமும் பதில் வந்துச்சு. சில 10 அதிகாரம் ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், பதில் வர்றதுக்கு என்ன 20 அதிகாரம் வெயிட் பண்ணுவோம். நான் இந்த மனுஷனுக்கு பாருங்க, உடனே பதில். காரணம், அவன் துக்கத்தோடு ஜெபிக்கிறான், கண்ணீரோடு ஜெபிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக. ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, 9ஆம் வசனத்துல யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலாம் கனம் பெற்றவனாயிருந்தான்.
ஜெபித்தபடினால அவன் எல்லா சகோதரரை பார்க்கலாம் கர்த்தர் அவனை உயர்த்திட்டார். இன்னைக்குமே ஜெபிக்கிறவங்கள கர்த்தர் எல்லாரும் நடுவில் உயர்த்துவார். நீ வேலை செய்யற இடமா இருக்கலாம், ஆபீஸா இருக்கலாம், எங்க இருக்கட்டும். துக்க நேரத்துல ஜெபம் பண்ணுங்க. துக்க நேரத்துல மனுஷன் என்ன சொல்லலாம் பாக்காதீங்க, கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவர் கசப்பை தித்திப்பா மாற்றுகிற தேவன். கர்த்தருக்கு நம்முடைய நிலைமைகளை மாற்றுகிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன் சகோதரரை பார்க்கிறோம் கர்த்தர் அவனை கனம் பெற்றவனாக உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் அவனை என்ன பண்ணாரு, மாற்றி விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதனால வேதனை நேரத்துல நீங்க வேதனை எங்க போய் கொன்றீங்கன்னு தான் முக்கியம். வேதனையை மாற்றுகிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு எல்லாம் தெரியும், யோனா ஆண்டவர்கிட்ட விலகி போனான். போன இடத்துல மீன் அவனை விழுங்கிச்சு. என்ன விழிச்சது? மீன் விழுங்கிச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, மீன் வயிற்றுல உயிரோட இருக்கிறான். நிறைய பேர் கேட்போம், மீன் வயிற்றுல எப்படியா? ஆண்டவர் எங்க வேணா உயிரோட வைப்பாரு. உயிரோட வைக்கணும், திரும்பி வந்து ஊழியம் பண்ணணும். அப்படி தேவ சித்தம் பண்ணாம மீன் வயிற்றுல போனாலும் சரி, சமுத்திரத்தின் ஆழத்துல போனாலும் சரி, எங்க போனாலும் ஒரு மனுஷனை தேவன் உயிரோட எங்க வைக்கணும் கர்த்தருக்கு சொல்றாரு. அதெல்லாம் போயிட்டு கொஸ்டின் எல்லாம் கேட்டுட்டு இருக்காது. கர்த்தருக்கு சொல்லுவோம், ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறார். அறிவுலாம் சின்னது. கர்த்தர் நம்முடைய ஆண்டவன் அறிவு மகா அறிவு. அவர் உண்டாக்குனது பாருங்க, கண்டுபிடிச்சுட்டே இருக்கிறான். படிச்சு எங்கேயும் போய் ரெண்டே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் மகா ஞானம் உள்ளவர். மீனின் வயிற்றிலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான்னு சொல்லப்படுகிறது. யோனாவின் புத்தகத்துல நம்ம வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 1-2 புக் ஆஃப் ஜோனா சாப்டர் 2 verse 1-2. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். மீனின் வயிற்றிலிருந்து யோனா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். என் சத்தத்தை கேட்டேன். அப்ப மீன் எங்க இருக்குன்னா சமுத்திரத்தின் ஆழத்துல போய் உட்கார்ந்து இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவன் அங்க இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணதாக 3 நாள் ஆச்சு. உனக்கு ஜெபம் பண்ணாதான் விடுதலை. எத்தனை நாள் ஆனாலும் மீன் வயிற்றிலிருந்து வெளியே வரணுமா? ஜெபம் பண்ணாதான் விடுதலை. ஜெபித்த விடுதலை கிடைக்கும். ஜெபிக்காதவனையும் ஜெபிக்க வைக்கிறவர் ஆண்டவர். கர்த்தருக்கு. ஏன்னா இவனுக்கு ஆண்டவர் ஒரு லட்சக்கணக்கான ஜனங்களை சேஞ்ச் பண்றது இவனோட பிளான் இருக்குது. ஆமா, ஆண்டோட பிளானுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை கொண்டு லட்சங்களை மாற்ற கர்த்தர் போதுமானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணதாக. ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஆண்டோட பிளான். அதுக்குள்ள நிறைய பிரச்சனைகள். நம்முடைய இருதய கடினம். போன ஜனம் மறந்துருப்பாங்களா, பணந்துருப்பாங்களா, இல்லை போன நம்மளை கல் அடிப்பாங்களா, இப்படி பல வருதும். உங்களுக்கு ஈஸி கிடையாது. உங்களுக்கு தேர்தல் அழைக்கும் போது பல விதமான எண்ணங்கள் நமக்குள்ள வரதான் செய்யும். பேசாம இந்த ஊழியத்தை விட்டுடலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளது. ஆண்டவர் ஒரு முறை தரிசனத்துல காலையில் ஆண்டோட சத்தத்தை நேராட்ட கேட்டேன். யோவான் 28 லாஸ்ட் 2 வசனம். புறப்பட்டு போய் சகல ஜாதி சிஷ்யனாக்கி பிதாகுமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளக்கூடிய உபதேசம் பண்ணுங்கள். இந்த உலகத்தின் முடிவு அறிந்தும் சகல நாட்களில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். காலையில் ஒரு 4 மணி இருக்கும். நான் மட்டும்தான் ரூம்ல இருக்கிறேன். பேச்சுலர் 1985. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக. ஹல்லேலூயா. ஆமா, காலையில் கேட்குது. எழுதி உட்காந்துட்டு ஆண்டவரே அட்ரஸ் ராம். முடிச்சது இஷ்டம் தான். ஆனால் ஞானஸ்நானம் கொடுக்கணும், சகல ஜாதி சீஷராகணும். அப்பா வாஸ்துப்பட்டு ஆகணும். ஊழிச்சுவேன் ஆண்டவர் அழைப்பை மாற்றிக்கணும். ஒரு நாள் அப்பெல்லாம் 12 மணி நேரம் ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்காம ஒரே ரூமில் உட்காந்து ஜெபம் பண்ணும். பேச்சுலர் டைம், டிஸ்டர்ப் இல்லாத டைம். கர்த்தருக்கு ஆண்டவருக்கு அழைப்பை மாற்றிக்கணும். அட்ரஸ் தான் பேங்கில் முடிஞ்சோன்னா ஃபஸ்ட்டு செருப்பு பார்ப்பாங்க. நல்ல செருப்பு பண்ணுறதுனா, நல்லா ட்ரெஸ் பண்ணுறதுனா, நல்லா இங்கிலீஷ் தெரியுமா, இதெல்லாம் தேவை. பேங்கில் முடியுது. ஒரு வில்லேஜ் வழியான பார்க்கணும். நம்மளை பேங்களூர் வச்சிருக்குது. வில்லேஜ் என்னை கொண்டு வந்து எங்கே வச்சிருக்கிறேன்? ஆமாம், இன்டர்நேஷனல் சிட்டியில் கொண்டு வச்சிருக்குது. இதெல்லாம் தேவை. ஏன்னா நம்ம ஊழியக்காரங்க கூட சுற்றுறாங்க. இதெல்லாம் பார்க்குறாங்க, நல்லா அவங்க சந்திக்கிறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். 10 வருஷமா ஊழியக்காரங்க கூடவே இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவங்க கஷ்டங்கள் எல்லாம் நான் கூட இருந்தாலும் கர்த்தருக்கு சில வீட்டுக்கு போகும்போது பாஸ்டர் பிரைஸ்ல செல் பண்ணாங்க. எனக்கு பிரைஸ்ல சொல்லுவாங்க. ஏன்னா அவர் அந்த மாதிரி வேதனைப்படுத்துறாங்க. நாளைக்கு நம்ம பாஸ்டர் தயா நமக்கு இது ஆண்டவரே வேண்டாம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, செஞ்சுட்டாரு. அவன் கர்த்தருக்கு நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நம்ம அழைப்பு மாறாதது. அவர் நம்மை உருவாக்குகிறார். அவர் நம்மை விளையாடப்பட்டெல்லாம் மாற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். ஆமா, மற்றவங்களுக்கு நம்ம ஈக்குவல் பண்ணக்கூடாது. நம்மை கொண்டு தேவன் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதை கண்டிப்பா செய்வார்.
கத்தர் வெஹிக்கிள் பண்ணுவேன், நான் மெடிக்கல் மாதிரி இருக்கணும், நான் டிஜேஸ் மாதிரி இருக்கணும், அதெல்லாம் வேண்டாம். நீனா இருந்தா போதும். உன்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அது உன்னை கொண்டு செய்வான். அது கணக்கு கொடுத்தா போதும், வேற எல்லாம் கணக்கு கொடுக்க மாட்டாங்க. கத்தர் சோதரம் இல்லையா, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அதான் பவுல் கேட்டான். ஆமா, ஆண்டோட பிள்ளைகளுக்கு விரோதமா குதிரைகள் எடுக்கிறார். நம்பர் ஒன் பயங்கர படிச்ச மாதிரி படிப்பு யாரும் கிடையாது, பயங்கர டாலக்கால். மோசடி பிரமாணத்தில் கரைச்சி குடிச்சாலு கத்தருக்கு சோதரம் இல்லையா. ஆமா, ஆனா அவங்க கரைச்சி குடிச்சாலும் ஆண்டோட புதிய ஏற்பாட்டுடைய பிரமாணத்துக்கு விரோதமா இருந்தோம். ஆண்டவர் பிரமாணத்தை மாற்றி இருக்கிறாரு. கத்தருக்கு சோதரம் இல்லையா. பழைய ஏற்பாடே ஸ்டாஃப் அந்த ஆண்டுகள் எல்லாம் புதிய ஏற்பாடு உண்டாக்கி இருக்கிறார். அதுக்காக என் ஜீவனையே கொடுத்துருக்கிறேன், ரத்தம் செஞ்சிருக்கிறேன். பழைய ஏற்பாடு வர இஸ்ரேல் ஜனங்கள் மாத்திரம் தான். புதிய ஏற்பாடு பூமியில் உள்ள எல்லா மனுஷனுக்கும், பாம்பு சாப்பிட்றவங்களுக்கும், நரி சாப்பிட்றவங்களுக்கும், குருவி சாப்பிட்றவங்களுக்கும், நண்டு சாப்பிட்றவங்களுக்கும், பட்டி சாப்பிட்றவங்களுக்கும், சாப்பிடாதவங்களுக்கும், ஒன்லி வெஜிடேரியன் எல்லாருக்கும் ஜீவனை கொடுத்துருக்கு. எல்லாரும் ரசிக்கப்பட வேண்டும். அவன் என்ன சாப்பிட்றவங்க எனக்கு முக்கியம் கிடையாது, அவன் ரசிக்கப்பட வேண்டும். அவனே சுவரிகிற அறிவு உண்டாக வேண்டும். அவனும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். சோதரம் இல்லையா. அவன் அதற்காக வந்திருக்கிறேன். நான் அவனுக்கு ஜீவனமாகல. கடைசி சொன்ன ஆண்டவரே என்ன செய்ய சித்தமா இருக்கிற ஒன்று வேணா, நீ போ, உன்னால கூடாது, நல்லா ஜெபம் பண்ணு, அப்புறம் கண்ணை திறப்பேன், அப்புறம் நீ நாசம் எடுக்கணும், வருஷத்தால் நிரப்பப்படணும், அப்புறம் எங்க ஊழியத்தை அவ செய்ய வேண்டும். என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், அவ்வளவுதான். என்னை கொண்டு என்ன செய்ய அவ சித்தமா இருக்கிறேன். கத்தருக்கு சோதரம் இல்லையா. அவரவரை கொண்டு தேவனுக்கு ஒரு பிளான் இருக்குது. என்னுடைய பிளான் உங்களுடைய வாழ்க்கை இருக்காது, ஆனா உங்களுக்கு ஒரு பிளான் இருக்குது. கத்தருக்கு விசுவாசியா இருந்தாலும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியும், விசுவாசியா இருந்தாலும் பெயர் காட்ட முடியும், விசுவாசியா இருந்தாலும் ஹீலிங் பண்ண முடியும். ஒன்லி பாஸ்டர்ஸ் மாத்திரம் கான்டாக்ட் கிடையாது. கத்தரை விசுவாசிக்கிறவர்களா நடக்கும் அடையாளங்கள் அவனை மார்க் 16:16 சொல்லப்படுது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களே பேய் திறத்துவாங்க, ஹீலிங் பண்ணுவாங்க, சுவிசேஷம் அறிவிப்பாங்க, எல்லாம் உங்களால முடியும். கத்தரை பாஸ்டர்ஸ் மட்டும் கான்டாக்ட் அனுக்காதீங்க. பாஸ்டர்ஸ் மட்டும் ஊழியம் பண்ண சபை வளராது. ஆனா எல்லாரும் ஊழியம் செய்ய ஆரம்பித்தால் தேசம் இயேசுவை அறிகிற அறிவினால நிரப்பப்படும். ஆமா, ஆண்டவர் எல்லாரும் கிறிஸ்தவங்களை மாத்தணும் யாரையும் சொல்லல, எல்லாரும் சீஷரை மாத்திட்டாரு. எல்லாரும் புறப்பட்டு சகலஜாதி சீஷராக்கி, எல்லாருமே சீஷன் தான். நேற்று நேசம் இருந்தவனும் சீஷன் தான், 50 வருஷத்துக்கு முன்னால நேசம் இருந்தவனும் சீஷன் தான். சீஷன்லாம் குருவை போல மாறி குருவுக்காக எதையாச்சும். நீ கிறிஸ்தவங்களா மாற நேசனமே கிடையாது. கத்தருக்கு சோதரம் இல்லையா. ஆமா, எல்லாத்தையும் கிறிஸ்தவங்களா மாற நேசம், கிறிஸ்தவங்களா மாற நேசனமே கிடையாது. இயேசு நேசம் எடுத்தார், கிறிஸ்தவங்களா மாறுறதா கிடையாது. மனுஷனாய் பிறந்தவன் எல்லாம் நேசம் எடுக்கிறதுக்கு ஒரு நீதி வைத்தார். கத்தருக்கு சோதரம் இல்லையா. ஆமா, கத்தருக்கு சோதரம். கிறிஸ்தவர்கள் தான் முதலாவது நேசம் கொடுக்கப்பட்டது. கிறிஸ்தவன் சொல்லும் போது யூதர்கள் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்டது. இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார், இயேசு அநேக சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுத்தார், அப்புறம் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நீங்களும் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி தேவன் அதிகாரம் கொடுத்தார். அந்த அதிகாரம் இன்னைக்கு பூமி முழுவதும் அவருடைய வார்த்தை நிறைவேறி கொண்டு இருக்குது. கத்தருக்கு சோதரம் இல்லையா. அதனால பாருங்க, வேதனை நேரத்துல நாம் செபிக்கணும். வேதனை இருக்கு ஆண்டவர் விட்டுறாரு. அதனால தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னாரு, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சோதனை வந்து இருக்குது, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படுகிற தீர்க்க தரிசனம் நிறைவேற போகுது, நல்லா நீங்களா சிதறி போயிடாதீங்க, ஜெபம் பண்ணுங்கய்யா. கதற்கு சோதரம் இல்லையா. சோதரம் பேதரை ஜெபம் பண்ணிட்டு இயேசு போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. வந்து பார்த்தா ஐயா நல்லா புரட்டாச்சு இருக்கிறாரு. பேதரை என்ன பண்ணுங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். ஏன்னா சோதனையில் உச்சகட்டத்தில் இருக்கிறாங்க. இன்னும் பேருக்கு தெரியாது இந்த நேரத்தில் என்ன நடக்க போதுங்களா தெரியும். இயேசுக்கு தான் தெரியும் என்ன நடக்க போகுது, பேருக்கு தெரியவே தெரியாது. இருந்தாலும் அது ஒரு அந்தகாரம், அந்த சோதனை வேதனை அனுத்தவும் வச்சுச்சு. கட்டி எழுப்புறாரு, வாங்க சோதனைக்காரன் வர்றான், காட்டி கொடுக்கலாம் வாரான், முத்த விட்டே காட்டி கொடுக்க போகிறான். யார் முத்த கொடுறாலும் வேற யாரும் இல்லை, நம்ம கூட உட்காந்து சாப்பிட்டு கூடவே இருந்தான், அவன் தான் காட்டி கொடுப்பான். இன்னுமே கிறிஸ்தவத்துக்கு எதிராளி வேற யாரும் கிடையாது, வாழ்க்கை தான். RSS பிஜே அவங்களாம் கிடையாது, அவங்களாம் ரொம்ப நல்லவங்க. அதற்கு சோதனை உள்ளதாங்க இல்லையா. நம்மளை காட்டி கொடுக்குறதோ நம்மளை முத்தப்படுறதோ கூட உட்காந்து சாப்பிட்றாங்களோ நம்ம ஆளுக்கு தான். கத்தருக்கு சோதனை நம்ம ஆட்கள் சப்போர்ட் இல்லாமல் யாரும் நமக்கு ரொம்ப எழுதவே முடியாது. கத்தருக்கு சோதனை இல்லையா. அதனால ரொம்ப உசாரா இருக்கு நம்ம ஆள்கிட்டத. கத்தருக்கு சோதனை உள்ளதாங்க இல்லையா. மற்ற உலகத்தார்கள் ரொம்ப நல்லவர்கள், அவரிடம் சத்தியம் அறியாதவர்கள், அறியாமல் இருக்கிறாங்க. கத்தரவர்கள் கிருபியா இருப்பார், அவங்க இரக்கமா இருக்கிறார், அவனை ரட்சிக்க தேவன் சித்தப்படுவராக இருக்கிறார். கத்தருக்கு சோதனை உள்ளதாக இல்லையா. அல்லேலூயா. நம்ம யாருமே நமக்கு எதிராளிகள் கிடையாது. கத்தருக்கு சோதனை இல்லையா. பேதுடைய வாழ்க்கையிலே சோதனை வந்துச்சு, ஆனா ஜெபிக்க சொன்னார். நம்ம சொல்லலாம், பேதுரை குறை சொல்லலாம், மறந்தடிச்சுட்டோம். சோதனை எல்லாருடைய வாழ்க்கையில வரும். இயேசுடைய சீசர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் சோதனை வந்துச்சு. பேதுரு சத்தியபத்திரன் நாடர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், மோடு நான் உயிரை கொடுப்பேன், நீ கரெக்டாக இருதயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு எனக்கு தெரியும்.
உயிரை கொடுக்கறது ரெடியாக இருந்தால் உயிரை எடுக்கிறது ரெடியாக இருந்தார். அவன் ஒரே விட்டு தலை போக வேண்டிய இடத்துல என்ன போயிடுச்சு, காது போயிடுச்சு. அவ்வளோ ஸ்ட்ராங்கான அனுபவம். நம்மகிட்ட அந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரான், வெட்டு நம்மளும் வெட்டி போயிடுவோம். நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளே வெட்டுற ஆட்கள். ஏசு கூட இருக்கிறவங்க பயங்கரமான ஆட்கள். மீன் பிடிக்கிறேன்னா வச்சிருக்காருங்க, நல்லா மீன் வெட்டி வெட்டி செதில் வெட்டி வெட்டி தலைக்கு போட்டு செதிலோட போயிடுச்சு. சரியான ஆட்கள் ஆட்டம் வச்சிருந்தார். சாதாரண ஆட்கள் நினைக்காதீங்க. ஆமா, நம்ம கூட இருக்க நம்மளுக்கே பிடித்த ஒரு ஆட்கள். ஆனா ஏசு கூட இருக்கிற ஏன் வந்தாலும் சரியா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? ஆமா. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அற்புதம் பண்ணி ஒரு அதிசயம் பண்ணி உங்க வைராக்கியத்தை பார்த்தாங்க. இவ்வளோ வைராக்கியமா இருக்குங்க, விட்டுறக்கூடாது. இயேசுக்கு எப்பவுமே வைராக்கியம் ஆட்கள் தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? ஆமா, முருங்கை மரம் தேவையில்லை. முருங்கை மரம் பார்த்துருக்கிறீங்களா? அது ஒரு காத்தடிச்சால ஒடிஞ்சிடும். இயேசுக்கு எப்பவும் பனைமரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுக்கு தான் கேதுரு மரம். இதை வச்சு இந்த ஆலயங்களை கட்டினாரு. நீதிமான் பனைமரத்தை போல செழிப்பாடு இருப்பான். பாம் ட்ரீ கர்த்தர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? ஸ்ட்ராங்கான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆட்களை வைத்து தான் செய்தார். சோதனைகள் இருக்குல்ல, ஆனா நீங்க ஆண்டவர் தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா சொல்றாரு, இன்னைக்கு காலையில சேவலுக்கு முன்னாலே நீ மறுதளிச்சது. சேவல் 2 வாட்டி தான் போவான், 3 வாட்டி பண்ணிடுவான். அதோட ஸ்பீடா பண்ணி அதோட ஸ்பீடா நடந்துச்சது. வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் சோதனை வந்தாலும் நம்ம பாஸ் ஆயிரோம்னா சொல்லுவோம். ஆண்டோட கிருபையில் எல்லாமே ஃபெயில் ஆகும். ஆனால் ஆண்டோட கிருபை நம்ம நேசிக்கிறது. ஆண்டோட கிருபை நம்ம நேசிக்கிறது. பாருங்க, அவர் மறுதளிக்க, சேவல் கூவ, ஏசுவனை திரும்பி பார்க்க, அவனும் இயேசுவை பார்க்க மனங்கச கலந்துட்டான். சின்ன பாருங்க நடந்துச்சியா. ஆனால் இயேசு மன்னிச்சான். இயேசு என்ன பண்ணாரு? மன்னிச்சுட்டாரு. உனக்கு ஒரு சோதனை வேணும், இதுல நீ விழுந்துட்டா பரவாயில்ல, மன்னிக்கிறேன். ஏன்னா இனி வர சோதனையில நீ விழுமாட்ட. இனி வர சோதனையில நீ விழுமாட்டா. ஏன்னா இன்னும் நிறைய வருஷம் நீ ஊழியம் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளவு சோதனைகள் வரும். ஆனா எப்ப விழுந்துட்ட மாதிரி இனி விழுமாட்டா. நீ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? ஆட்கள் ஒரு வாட்டி விழுந்துட்டு அவனை தூக்கி குப்பத்திலே போடுறாங்க. ஏசப்பா அந்த மாதிரி ஆட்கள் தூக்கி எடுத்து இனிமேல விழுமாட்டான். ஏன்னா ஒரு வாட்டி விழுந்துட்டான், நீ விழவே மாட்டா. இந்த மாதிரி ஆட்கள் நமக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? பாருங்க, அவனை ஆண்டவர் பெரிய மாத்தினாரு. சொத்து பேராதீங்க, ஆண்டவர்களை நேசிக்கிறார். விழுந்து போய்ங்களா? பரவாயில்ல, ஆண்டவர்களை நேசிக்கிறார். வாங்க, திருப்பி வாங்க. திருப்பி ஆண்டவர்களை பிரகாசிக்கப்படுகிறார். உங்களுக்கு கிருபை கொடுக்கிறார், வரங்களை தருகிறார். விழுந்தவர்கள் எழும்பவில்லையோ எழுப்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது தான் வேதம் சொல்லுகிறது. எழுப்பி பிரகாசி. தூசி உதறிட்டு எழும்பியா? இன்னும் தூசியில படுத்துற. தூசி உதறிட்டு எழும்பு. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது. எளியாவே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்குது. பயப்படாத, ஆண்டவர் கூட இருக்கிறார். பயப்படாது. அவனோட கிருபை நம்ம கூட இருக்கு. அவனோட தயவு நம்ம கூட அவா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? ஆமா, ஆளுதான் செபித்தான், ஐக்கியத்தை விடல. எதை விடல? மனுஷங்க விடல. அவன் அத்தால பாருங்க, இன்னொருத்த யூதாஸ் சும்மா ஒன்று காட்டி விடல, டபுளும் ஓய்ச்சல் காட்டி விடல. ஏன்னா 30 வெள்ளி காசு அவன் கண்ணை மறைத்தது. இது கூட தான் இருந்தான். அவனு வேதனைப்பட்ட, ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை நானே பண்ண காட்டி கொடுத்துட்டு, இந்த உலகத்தின் சர்வலோகத்தின் பாவங்களை மன்னிக்கிறவர் அவனை பார்த்து மன்னிக்க முடியுமே முடியாது. ஆனால் வரல, அப்படியே விலகி போயிட்டான். நாயிட்டா மனசாட்சி பாதித்தது. ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன்னு. காட்டி கொடுக்குற அளவுக்குள்ள அவர் எந்த ஒரு தப்பு பண்ணவே இல்லையே. பிசாசுக்கு வந்து சோதிச்சுச்சு. சோதனை நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு. நீ ஃபெயில் ஆனது முக்கியம் இல்லை, திருப்பி இயேசுவுக்கு அழுணும், மனம் திரும்பணும். அதெல்லாம் ஒரு 10 வருஷம் அது அழ வேண்டாம். நிறைவேல 10 வருஷமா ஆண்டவரை நான் பாவியணுமா. ஏசு மன்னிச்சாச்சு, ஆண்டரை விட்டுட்டு அடுத்த வேலை பாருங்க. சில ஆட்கள்லாம் 10 வருஷமா என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை நான் பாவி என்ன அந்த அளவுக்கு என்னது பாவம் பண்ணிட்டேன். கத்திர தாவி மாதிரி பாவம் பண்ணியா? அவ்வளோ கிடையாது. சமாரியா ஸ்திரி மாதிரி பாவம் பண்ணி அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா அப்படியே சைக்காலஜிக்கல் மென்டல் ஆயிரும். நீ பாவி நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, அப்படியே அவளை சைக்காலஜிக்கல் பாவியா மாற்றி வச்சிருந்தாங்க. ஏசு அவனை பிள்ளையா மாத்திருக்கிறாரு. இனி நீ பண்ணி சுமக்கட்டி தேவையில்லை, நீ பிள்ளையா மாற்றினார். ஏசப்பா அவனை மாற்றுகிறார், ப்ரமோஷன் தருகிறார். அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவாரத்தின் ஆவிய தேவன் நமக்கு தருகிறார். இல்லையா? பாவி கிடையாது, நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாய். கர்த்தருடைய சகோதர புத்திர சுவிகாரத்தின் ஆவிய தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. கர்த்தருடைய சகோதரர் அவருக்கு ஊழியர் ஒரு ஆவியை தந்திருக்கிறார். கர்த்தருடைய சகோதரர். இல்லையா? ஆமா, யூதாஸ் கூட அவனுடைய வேதனை நேரத்தில் பாருங்க, மனசாட்சி பாதித்தது. அவனுடைய சோதனை நாட்கள் அவன் பின்வாங்கி போயிட்டான். ரைட்டா? பின்வாங்கிட்டான், சூசைட் பண்ணிட்டான். அனைவருடைய வாழ்க்கையில் பாருங்க, சோதனை நேரங்களில் சூசைட் பண்ணிடுறான். சில சோதனை நேரத்தில் அதெல்லாம் வந்து கிரியேச்சி. என் வாழ்க்கையில் கூட வந்து பேச பிசாசு சேத்திரணி இவ்வளோ பெரிய சோதனை, இவ்வளோ பெரிய
ஆனால் கத்தர் கைவிடவில்லை. கத்தர் ஆமா எல்லாரும் வாழ்க்கையிலும் சோதனை வந்து செத்துரு, சோதனை வந்து நீ செத்துரு, சோதனை வந்து இயற்கை இருக்கு. நீ என்னதான் பண்ணி பண்ணாலும் அவ்வளோதான், இந்த உலகம் அவ்வளோதான். உலகம் இருக்கட்டும், ஏசப்பா இருக்கிறார். யார் இருக்கிறா? அவன் ஏசப்பா இருக்கிறார். கத்தருக்கு சோதனை விளையிலையா? ஆமா, லவ் ஃபெயிலரா செத்து போ, கடவுளே நிறைய போய் செத்து போயிடலாம். கடல் ஆத்துக்கு அவ்வளோ பெரிய கடல் ஒன்றும் அவன் கிடையாது. குரோர்பதிகள்லாம் கடலை சாகும். கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, ஆற்றுல வந்து தற்கொலை பண்ணிடுறோம். அது நாவி, அது தற்கொலை நாவி. கத்தருக்கு சோதனை விளையிலையா? பிசாசு நாவி அவனை வாழ விடாப்படாதபடிக்கு அவனை தற்கொலைக்கு நேராக தூண்டுகிறது. கத்தருக்கு சோதனை விளையிலையா? அப்பேற்பட்ட சூழ்நிலைகள் உனக்கு வந்தாலும் உன்னோட சோதனையில உதவி செய்கிற ஒரு தேவன் உண்டு. உன்னோட சோதனை நேரங்கள்ல இயேசு நோய் கூப்பிட்டு பார்க்க அவர் உங்களுக்கு உதவி செய்வார். கத்தருக்கு சோதனை. நீ பாவியா இருக்க பரவாயில்ல, பாவியங்களை மன்னிக்கதான் இயேசு வந்தார், பாவிகளை ரட்சிக்கதான் இயேசு வந்தார், உன்னை ஏற்றுக்கொள்ளதான் இயேசு வந்தார். இந்த பாவங்களை சமுத்திரத்துக்கு ஆழத்தில் போட்டு திருப்பி ஒருபோதும் ரிப்பீட் பண்ணி உன்னை திருப்பி திருப்பி சொல்லி திருப்தி வையாத ஒரு இயேசு உங்களிடத்தில் இருக்கிறார். கத்தருக்கு சோதனை விளையிலையா? அதனால சோதனை நாட்கள் அவருடைய இதயங்கள் கடினப்படக்கூடாது. சோதனை நாட்கள் ஆண்டவர்கிட்ட தூரமா போயிடக்கூடாது. அழுதாலும் பரவாயில்ல, கண்ணீர் விட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவரோடு இருக்க. அவர் உங்களுக்கு எல்லா சோதனையும் விடுவிக்க அவர் போதுமானவர். ஆமா, கத்தருக்கு சோதனை விளையிலையா? சோதனையில சகிக்கிற மனுஷன் பாக்கியம் பண்ணான். மற்ற பாக்கியம் சோதனையை சகிக்கிறவன் கொஞ்ச நாள் இருக்கும், அரசுகள் கூட இருக்கலாம். ஒரு மாற்றம் கிடைக்கும். ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக ஆண்டவர்களை மேல்ச்சி ஆக்குவார். அவன் எடுத்து யூஸ் பண்ணுவார். அவன் கத்தருக்கு சோதனை விளையிலையா? அவன் எவ்வளோ ஊழியக்காரங்க சோதனத்தில் ஊழித்து விட்டுறாங்க. இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. உலகத்தில் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லல. ஏசு வச்ச உலகத்தில் உபத்திரம் உண்டு. கடன்கள் நான் ஜெயித்துட்டேயா, நீ ஜெயித்துல என் நாமத்தினால் ஜெய், என் நாமத்தினால் ஜெயித்துரு. கத்தருக்கு சோதனை விளையிலையா? கத்தருக்காக காத்திருக்கிற ஒரு நாள் வைக்கப்பட்டு போவதில்லை. ஆனால் இருந்து கடினப்பட்டக்கூடாது. இருந்தால் கடினப்பட்டு நம்ம பயம் படிக்கிற விட்டுருவோம், சர்ச்சுக்கு வரதை விட்டுருவோம். முடியாது. ஒரு பாஸ்டர் சரியில்லை, ஒரு சர்ச்சும் சரியில்லை, யாருமே சரியில்லை. யாரும் சரியில்லைன்னு நீ சொல்லாத, இயேசு சரியா இருக்கிறார். ஆமா, கத்தர் பூமியின் எல்லை எங்க உள்ளவரே என்னை நோக்கி பாருங்கள், அப்ப நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள். இல்லையா? ஆமா, கத்தர் ஒரு மனுஷன் உங்களுக்கு ஜீவன் தரல, இயேசு உங்களுக்கு ஜீவன் தந்திருக்கிறார். ஒரு மனுஷன் உங்க பாவத்தை மன்னிக்க முடியாது, இயேசுடைய பாவத்தை மன்னிக்கிறார். கத்தருக்கு சோதரம். ஒரு மனுஷன் உங்களை வியத்தினா கீழே இறக்கிடுவான், ஆனா இயேசு உயர்த்தின ஒருத்தரால் இறக்கவே முடியாது. மனுஷன் இறக்கினாலும் திருப்பி அவனை உயர்த்திடுவாரு. கத்தருக்கு சோதரம். இல்லையா? இல்லையா? சொல்கிற சோதனை நேரங்களில் சிறுவர்களுடைய இருதயங்கள் கடினப்பட்டு போச்சு. அதனாலதான் வனாந்தரத்தில் அழித்து போனார். அவங்களால ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினான், அந்த கானான் தேசத்துக்கு போக முடியாமல் போயிடுச்சு. இல்லையா? வாழ்க்கைய சோதனைகள், ஃபேமிலியில் சோதனை இருக்கலாம், ஊழியத்தில் சோதனை இருக்கலாம், வேலை ஸ்தலங்களில் சோதனை இருக்கலாம், ரோட்ல போனாலே சோதனை இருக்குது. கத்தருக்கு சோதனை உள்ளதா? இல்லையா? இல்லையா? ஆமா, நம்ம ஒழுங்காக போவோம், வண்டியில் வந்து அமைய அடிச்சிருவோம், ஆனால் வாய்ப்பு வந்து அன்னை பாஷெல்லாம் பேசுவோம். அதான் நிறைய அனுபவிச்சிருக்கிறோம். ஏன்னா திருப்பி நம்ம அவனை மாதிரி பேச முடியாது, நம்ம கேட்டுக்க மாட்டோம். சாரி சார், இடிச்சுட்டாகிட்டு நம்ம சாரி சொல்லணும். உலகம் அப்படிதான் இருக்கும், என்ன பண்றது? கத்தருக்கு சோதனை. இல்லையா? ஆமா, கத்தருக்கு சோதனை. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் மனைவி அவன் தற்கொலை பண்ணிட்டான். இந்த சரௌண்டிங் பெங்களூர் ஈஸ்ட். கத்தருக்கு சோதனை. அவன் 2 வாரத்துக்கு முன்னால் அவர் மீட்டிங்கில் அவங்கள சந்திக்கும் போது, அவன் எப்பவுமே ஜபத்தில் தான் இருப்பான், எப்பவுமே ஜபம், எப்போ கேட்டாலும் ஃபாஸ்ட். அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியாது. ஆனால் 2 வாரத்துக்கு முன்னால் அவங்கள்ட்ட பார்த்து ஒரு மீட்டிங்கில் டைரக்டாக கேட்டேன், என்ன சிஸ்டர் எப்பவுமே ஜபம், எப்போ கேட்டாலும் ஃபாஸ்டிங். ஆனால் முகத்தில் ஒரு இருட்டு இருக்குது. முகத்தில் இருந்து இருட்டு, ஜபிக்கிற முகத்தில் ஒரு வெளிச்சம் வரும். அது பிரச்சனை இருக்குது, பிரச்சனைலாம் இருக்குது. நல்லா ஜபம்னா பிரச்சனை வரதான் செய்யும். ஆனால் முகத்தில் வெளிச்சம் இல்லையே, ஒரு இருள் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இல்லை பாஸ்டர் ஒன்றுமே இல்லைடா. அப்புறம் வீட்டு போட அவர் அந்த பாஸ்டர் ஃபோன் பண்ணி ஒய்ஃப்கிட்ட பேசுனார். உள்ளே என்னன்னு நம்மளுக்கு தெரியுது. பேசலாம் பண்ணேன், சிஸ்டர் வரனா வரேன், நான் வந்து ஜோம் பண்ணுறேன்னா இல்லை வேண்டாம். ஸோ அவங்க தன்னை இதயத்தை கடினப்படுத்தி கொண்டார். அதற்கு சோதனை. சில நாட்களுக்கு நீ சோதனை தற்கொலை பண்ணிட்டாங்க. ஒரு சில வீட்டில் இருக்கிறான், பையன் ஸ்கூல் போயிருக்கிறான். வீட்டில் போய் பையனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு இவங்க தான் அனுப்பி விட்டாங்க. வரும்போது சூசைட் தற்கொலை அடக்கம் பண்ணாங்க. போலீஸ் கேஸில் வச்சு 4 கூட இருந்து ஹெல்ப் பண்ணி அடக்கம் பண்ணி கதற்கு சோதனை. உலகத்தில் அவ்வளோ பெரிய எல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் இருதயங்களை என்னாச்சு? அவன் ஜெபிக்கிறவங்க என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். ஜெபிக்கிறவங்க மறக்கணும். ஆனால் நீ நல்லா இருப்பதற்கு, அடுத்தவங்க விட்டது ஃபஸ்ட்டு நீ நல்லா இருக்கு. கதற்கு நீ ஆண்டவரை பிரகாசிப்பதற்கு
கர்த்தருக்கு சோதனை ஒரு வழி அடைப்பட்ட வேறு வழி ஆண்டு திறப்பாது. இல்லைன்னா ஒன்றும் இல்லாமல் சும்மா இரு, நீ நல்லா இருப்பதற்கு நீங்கள் அவர் வேறு கல்யாணம் பண்ணி குழந்தை பார்த்து நீ நல்லா இருக்கிற நல்லா ஓடி வச்சுக்கிறாரு. குற்றம் கடி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக சொல்ல முடியாது. ஒரு ஃபேமிலி படத்தில் உண்மையான பாயிண்ட்டை ஒருத்தர் கண்டுபிடிக்க முடியாது. கத்தர் எல்லாம் வெளியே பேசுறது மட்டும் தான் தெரியும். அந்தரங்கள் கத்தருக்கு மட்டும் தான் தெரியும். கத்தர் அந்த பிரெயின் பிரச்சனை எந்த ஒரு குடும்பமாக இருக்கட்டும், நிறைய ஃபேமிலி பிரச்சனை நான் டீல் பண்ணியிருக்கிறேன். கத்தர் பேசுகிற பாஸ்டர்ஸோட ப்ராப்ளம்லாம் டீல் பண்ணி கிளியர்லாம் பண்ணியிருக்கிறேன். கத்தருக்கு சோதனை மட்டும் தான் விலையிலையா அந்தரங்கள் கத்தர் மட்டும் தான் தெரியும். வெளியங்கமான காரியங்களை கேட்டு யாரும் நியாயத்திருக்காதீங்க. அந்தரங்கள் கத்தருக்கு தெரியும். கத்தர்லாம் ஆட்சி சரிப்படுத்துகிறவர், சீர்படுத்துகிறவர், அவர் மன்னிக்கிறவர், அவர் மறக்கிறவர். விலையிலையா இறுதிய கடினங்கள் கத்தருக்கு சோதனை விலையிலையா. மனுஷனை பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான கிடையாது. நீ ரொம்ப இப்போ கத்திக்கிட்டே இருக்கீங்கன்னா இந்த பிரெயின்ல போற நரம்பு வெடிச்சிடும். அப்புறம் நீ கோமாவில் தான் இருக்கணும், உயிரோடு தான் இருப்பான். அப்படி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க வாழ்க்கையில் ரொம்ப டென்ஷன் ஆகி கோமா 10 வருஷம் 15 வருஷம் மூக்கொழியை அவனுக்கு பால் ஊற்றுவாங்க. வாய் ஊற்றுற பால் எது பேரும் மூக்குள்ள 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் பெட்டில் இருந்து குடும்பத்துக்கு பாரமாகி பிள்ளைகளுக்கு பாரமாகி உன்னையால் எதையும் செய்ய முடியாது, எதையும் சிந்திக்கவோ யோசிக்கவோ முடியாது. ஏதாவது ஒன்று நடக்கும். அதற்கு இந்த சரீரம் ஒரு மண் பாத்திரம் தான். ஓவரெலாம் யூஸ் பண்ண முடியாது. ஆண்டவருக்கு லிமிட் போதும். ஓவர் எக்ஸஸும் உயிரெடுத்துறது. ஓவர் டென்ஷன் பண்ணாலும் அப்புறம் கோமாவில் போயிடும், இல்லைன்னா ஸ்டாக்ல போயிடும், ஏதாவது ஒன்று போயிடும். அது ஓவராக சாப்பிட்டாலும் பிரச்சனை தான். சாப்பிடாம இருந்தாலும் ஆமாம் நம்ம பாடி ஸ்ட்ரென்த் தகுந்த மாதிரி வயசு தகுந்த மாதிரி என்ன பண்ணிடணும், அப்படியே மீன் கொஞ்ச காலம் தான். எவ்வளோ காலம்? கொஞ்ச காலம். அதுக்கு தெய்வம் கிருபை தருகிறார். ஓவர் நீங்க தான் உலகமே உங்க கண்ட்ரோல் இருக்குன்னு நினைக்க கூடாது. சர்வவல்லமையுள்ள தேவன் நம்மை ஆளுகை செய்கிறார். கர்த்தருடைய சோதனை இருதயங்களை கடினப்படுத்தாதீங்க. மன்னிக்கக்கூடியவர்களை மன்னிங்க, மறக்கக்கூடியவங்க மறந்து இருக்கிற கொஞ்ச நாள் தான். கர்த்தர் இயேசுவுக்காக நம்ம இருப்போம். யாருக்காக? நம்ம இயேசுவுக்காக. கர்த்தரை நம்பினி நன்மை செய். கர்த்தருடைய சோதனை உண்டதாக இல்லையா? ஆமா, இதெல்லாம் பாருங்க. காலையில ஆண்டு கொடுத்தான வார்த்தைகள் இல்லைன்னா பிளான் பண்ணி கொண்ட ஒரு வார்த்தைகள் கிடையாது. ஒரு சில வார்த்தைகள் தான். கர்த்தர் ஒரு வாரமாக போராடி இருக்கிறார். நாளைக்கு என்ன பிரசவம் பண்ணணும், இது போட முடியாச்சு, இதை பண்ணால் அவங்களுக்கு கோவம் வரும், இதை பண்ண இவங்களுக்கு சும்மா இல்லை பாசஸ் பாசம் ஈஸியாக நினைக்கிறது. யோசிச்சுனா கதிர நேற்று காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நாடி வந்துட்டுருக்கிறேன். அப்போ வசனம் என் இறுதிகள் அப்படியே முடிச்சு. கதற்கு சோதனை குறித்து பேசு. கதற்கு சோதனை விலையிலையா நம்ம சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். கதற்கு சோதனை விலையிலையா. ஆமா, அப்படின்னா சோதனையை சகிக்கிறதுக்கு முன்னால சோதனையை கூட ஒருத்தர் வேணும். நம்ம ஒத்தையில சகிச்சா அழிஞ்சு போயிடும். நம்ம மேல ஒரு 200 கேஜி மூட்டை தூக்கி போட்டால் நம்ம சட்டி ஆயிடுவோம். ஆனா நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார். நமக்காக பாடுபட்ட ஒருத்தர் இருக்கிறார், நமக்காக சகித்த ஒருத்தர் இருக்கிறார், நமக்காக நம்மை மன்னித்த ஒருவர் அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு சோதனை இல்லையா? அதனால அவர் இருந்தாதான் நம்ம சோதனையில நாம என்ன பண்ண முடியும், அவ ஜெயிக்க முடியும். பாருங்க, அண்ணா வேதனை நேரத்துல செபித்து ஜெயப்படுத்திட்டார். யாப்பேஸ் துக்கத்தின் மேல் துக்கம் செபித்து துக்கத்தை ஓவர்டேக் பண்ணிட்டாரு. கர்த்தருக்கு சோதனை இல்லையா? அவ பேதுரு ஆண்டவர் சத்தியமா தெரியாதுன்னு சொன்னான், அவனே ஓவர்டேக் பண்ணிட்டான். கர்த்தருக்கு சோதனை உண்டதாக இல்லையா? ஆமா, ஆனா யூதாஸ் அவனை ஓவர்டேக் பண்ண முடியாம போச்சு. கர்த்தருக்கு நிறைய பேர் லவ் ஃபெயிலர், சூசைட், குடும்பத்தில் பிரச்சனை சூசைட், கடன் வாங்கின கொடுக்க முடியல சூசைட், ஊழியத்தில் பிரச்சனை எல்லாம் எல்லாரும் பிரச்சனை இல்லை. அந்தந்த சீசமான பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கும். எல்லா சீசனிலும் தேசம் நமக்கு உதவி வச்சுக்கிறார். கர்த்தருக்கு சோதனை உண்டதாக இல்லையா? 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 அவன் இன்னும் 1 மணி நேரம் கூட பிரசவம் பண்ணலாம். ஆனா போதும். கர்த்தருக்கு சோதனை உண்டதாக இல்லையா? ஆமா, கர்த்தர் உதவி செய்கிற தெய்வம். கர்த்தருக்கு சோதனையில் உதவி செய்ய வல்லவர். ஏசப்பா எனக்கு சோதனை நேரத்தில் கூட இருக்கும் சொல்லுவாங்க. எல்லாம் நெஞ்சில் கை சொல்லுங்க. சோதனை நேரத்தில் ஆண்டு என்னோடு இருப்பார். எனக்கு இருக்கிற எல்லா சோதனைகளும் கர்த்தர் என்னோடு இருந்து அந்த சோதனையில் என்னை விடுவித்து என்னை கனப்படுத்துவார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவரே சகிக்க கிருபதாரம், ஜெயிக்க கிருபதாரம். இந்த நாமத்தினால நான் ஜெயமெடுப்பேன். நல்ல கைது நேரம் நன்றி சொல்லுவாங்களா? நல்ல கைது நேரம் சொல்லுவாரு. நன்றி 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 ஆண்டவரே.